ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். வாங்க நம்ம சிம்பிளான ஒன் பார்ட் ரெசிபி காளான் பிரியாணி பார்க்கலாம். நான் பாதிலேருந்து தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் உங்களுக்கு நான் மெஷரிங் எல்லாம் கரெக்டாக சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக உதிரியாக எம்மியான ஒரு காளான் பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில் போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா ஹீட் ஆனதும் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. போட்டோன்னெல்லாம் பொரிஞ்சு வந்தோடனே 2 வெங்காயம் 3 தக்காளி போட்டு நல்லா 2 வெங்காயம் அரிஞ்சு போட்டு நல்லா ஃப்ரை ஆனவுடனே கூட பச்சை மிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகி வரணுன்னு தக்காளி போட்டு நல்லா வதங்கி வரட்டும். ஸ்பைசஸ் பார்த்தா கரம் மசாலா மட்டும்தான், நான் கலருக்கு வேறு எதுவும் சேர்க்கல. பச்சை மிளகா காரம் மட்டும்தான். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா தண்ணி கொதித்து வந்தோடனே அரிசி களைஞ்சி போட்டு நல்லா வெந்து வரட்டும். நல்லா தண்ணி வற்றி வரட்டும். 2 கிளாஸ் அரிசினா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கங்க. நான் கொஞ்சமாக சேர்த்தனால கடாயில் வச்சுருந்தீங்க. பிரியாணி பாத்திரம் தான் அல்லது குக்கரில் வச்சுக்கோங்க. இந்த மெஷரிங்கோட இப்போ தம் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு 15 மினிட்ஸ் ஆகட்டும். நம்ம தம் உடச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வாட்டி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த பக்கம் முட்டை வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி திறந்து பார்த்துடலாம். வாவ், நல்லா தண்ணிலாம் வற்றி வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. நான் கலருக்கு எதுவுமே சேர்க்கல. ஒரு 3 தக்காளி மட்டும்தான், காரம், பச்சை மிளகா, கரம் மசாலா ஸ்பைசஸ், அவ்வளோதான். ஹெவியாக இருக்கும், நம்ம நிறைய சேர்க்க கூடாது. சிம்பிளாக இருக்கும். இது மைல்டாக தான் என் பிள்ளைங்க விரும்புவாங்க. அதனால் நான் மைல்டாக தான் போட்டிருக்கேன். சுவையாக இருந்துச்சு இந்த வாட்டி காளான் பிரியாணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் ஃபார் மீ.